கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட பேர் என்னன்னாக்கா முதலையும் சூழ்ச்சியும் வீழ்ச்சியும். சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு ஆத்தங்கரை இருந்துச்சான். அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரம் என்ன மரம்னாக்கா நாவமரமா. அந்த நாவமரத்தில் ஒரு புத்திசாலியான குரங்கு உட்கார்ந்து இருந்துச்சான். அந்த ஆற்றுல 2 முதலை இருந்துச்சு. அந்த புத்திசாலியான குரங்கு நிறைய மிருகங்கள் தண்ணி குடிக்க வருமா. அப்போ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்க நாவப்பழத்தை கொஞ்சம் பறிச்சு போடுமா எல்லா மிருகங்களுக்கும். ஒரு நாள் அந்த ஒரு முதல்ல வெயிலாக இருக்கே நிழல்ல அந்த மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து இருந்துச்சான். இந்த புத்திசாலியான குரங்கு இது ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்கு, எதுக்கு நம்ம கொஞ்சம் நாவப்பழத்தை பறிச்சு போடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நாவப்பழத்தை பறிச்சு போடுதான். அந்த முதல்ல ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். டெய்லி அந்த முதல்ல ஒரு வருமா. அந்த குரங்கு டெய்லி நாவப்பழத்தை பறிச்சு போடுமா. அந்த ஒரு நாள் அந்த முதல்ல அதோட வீட்டில் இன்னொரு முதல்ல இருக்குல்ல, அதுக்கும் நாவப்பழத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாவப்பழம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போணுச்சான். அந்த இன்னொரு முதல்ல கொடுத்தோடே இந்த நாவப்பழமே இவ்வளோ ருசியாக இருக்குனாக்கா அதோட இதே எவ்வளோ ருசியாக இருக்கும், அதை நம்ம ஒரு நாள் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அந்த இன்னொரு முதல்ல சொல்லுதான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டாக அந்த முதல்ல சொல்லுதான், அது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சொல்லுதான் ஃப்ரெண்டாக இருந்த முதல்ல. அதுக்கு அந்த இன்னொரு முதல்ல சொல்லுதா, அது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், நான் சோர்வாயிடுவேன், இனிமேட்டுக்கு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு கோவமாக சொல்லுதான். அதுக்கு அந்த முதலையால் ஒன்றும் சொல்ல முடியாமல் அந்த குரங்கிட்ட போய், கரங்கு நீ எனக்கு டெய்லி நாவப்பழம் பறித்து போடுறல இல்லை, அதனால இன்னைக்கு ஒரு விருந்து, இல்லை நீ கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்ட்டு அந்த முதல்ல சொல்லிச்சான். அதுக்கு அந்த குரங்கு சொன்னிச்சான், இந்த ஆற்றை எனக்கு கடக்க தெரியாதே அப்படின்ட்டு சொன்னிச்சான். ஆனால் குரங்குக்கு ரொம்ப நாளாக ஆற்றை கடக்கணும்னு ஆசையாக, நல்லா அதால் கடக்க முடியாதுங்கிறனால அப்படியே இருந்துச்சான். அதுக்கு முதல்ல சொல்லுதா, இதுதான் நல்ல யோசனை அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் முதுகில் சவாரி ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னிச்சான். அதுக்கு அந்த குரங்கு ஒத்துக்கிட்டு சரி அப்படின்ட்டு சொல்லிடுச்சான். அதுக்கு அந்த முதல்ல சொல்லுதான், ஏன் முதுகில் நீ சவாரி ஏறிக்கோ அப்படின்ட்டு சொன்னோன்னே ஆற்றுக்கிட்ட வந்தோடனே சவாரி ஏறிட்டு போனுச்சான். அப்புறம் அந்த முதல்ல அந்த குரங்கை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அமுத்துதான். அந்த குரங்கு ஏன் நீ என்னை பிடிச்சி அமுக்குற, எனக்கு தான் ஆற்று கடக்க தெரியாதுல்ல, நீ எதுக்கு என்னை பிடிச்சி அமுக்குற அப்படின்ட்டு பயமாக கேட்டுச்சான். அதுக்கு அந்த முதல்ல சொல்லுதான், நான் உன்னை விருந்துக்கு தான் அழைச்சிட்டு வரல, என் ஃப்ரெண்டுக்கு நாவப்பழத்தை எடுத்துகிட்டு போனல, உன்னோட அமுக்கி உன்னோட இதயத்தை என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொன்னிச்சான். அதுக்கு அந்த குரங்கு சொல்லுதான், இதயத்து வேணும்னு கேட்குறாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்ம என்ன யோசனை அப்படின்ட்டு யோசிச்சு, அது புத்திசாலியான குரங்கு தானே, சீக்கிரமாக யோசனை வந்துருச்சு. அதனால் அடடே இது நீ முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா இதே வேணும்ன்ட்டு, நான் எப்போ வெளில போனாலும் என் இதயத்தை கலட்டி நான் உட்காந்துருப்பேன்ல நாவமரம் அதுலேயே மாட்டிட்டு வந்துடுவேனே அப்படின்ட்டு அந்த குரங்கு சொல்லுதா. அதுக்கு அந்த முதல்ல சொல்லுதா, அப்படியா அப்படின்ட்டு அந்த முதலே கேட்குதான். அதுக்கு அந்த குரங்கு சொல்லுதான், வா போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த குரங்கு சொல்லுதான். எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் போய் அந்த புத்திசாலியான குரங்கு கடகடன் மேலேயே உட்காந்துக்கிட்டு, முட்டாள் முதலையே யாராச்சும் இதயத்தை கழட்டி மேலே மாட்ட முடியுமா, மாட்டினா நம்ம இறந்துருவோம், அது கூட தெரியாமல் இருக்கியே நீ அப்படின்ட்டு முட்டாள் முதலையே அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கு அந்த முதலை ஏமாந்து போயிடுச்சான். இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். நஞ்சுடா விஷம், மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெள்ளோடு வச்சு நல்லா பேசுகிற மாதிரி நடிக்கக்கூடாது, எது வந்தாலும் நம்ம உண்மையாக பேசணும். இதுதான் நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹாய் குட்டீஸ், உங்களுடைய விருப்பமான இந்த பேசும் ஓவிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திரும்ப திரும்ப நம்ம நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சிட்டு வரோம். கண்டினியூஸாக நம்ம நம்ம பேர்ட்ஸ் நிறையா வரைஞ்சோம். அதனோட கண்டினியூட்டி தான் இப்போ வரைய போகிறோம். நீங்கள் எல்லாம் அவளோட எதிர்பார்த்துருப்பீங்க என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்க. நம்ம எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக வரும். ஓகேவா? ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பச்சை கிளி வரையலாம். ஃபஸ்ட்டு ஒரு பச்சை கிளி வரையலாம். பச்சை கிளி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல இருக்கிற பேர்டு தான் இல்லையா? இப்போவும் இருக்குது. சரி, பார்க்கலான்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு அவுட்லைன் போடலாம். அந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போடுங்க. அப்புறம் சின்னதாக ஒரு சர்க்கிள், அப்புறம் ஒரு ஓவல் ஷேப், அப்புறம் ஒரு லைன். ஓகேவா? இப்படி 2 லைன் போட்டுங்க. இது கால் இப்படி வரும். அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதே நம்ம அப்படி வரைவோம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அப்புறம் இங்கே ஒரு சர்க்கிள், இந்த பக்கம் ஒரு ஓவல், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 லைன். இப்போது இதை நம்ம கிளியர் பண்ணும்போது அப்படி எடுத்துகிட்டு வருவோம். இது கொஞ்சம் வெளியில் விடலாம். இதில் இந்த சர்க்கிள் போடுறீங்களா, மூக்கோட சர்க்கிள் இப்படி நம்ம பெப்சி சிம்பிள் பார்த்துருப்பீங்களா, அதே தான். இந்த எஸ் மாதிரி உள்ள போடணும். அது கொஞ்சம் லென்த்தாக எடுத்து விட்டுட்டு இது உள்ளே போட்டோம்னா அதோட மூக்கு வந்துடும். புரியுதா? இதை அப்படி எடுத்து போட்டால் போதும். இங்கே கால் வரையலாம். ஒரு கிளையில் உட்காந்துருக்க மாதிரி அப்படி போட்டுடலாம். ஓகேவா? சரி, இப்போது நம்ம பென்சிலில் வரைஞ்சிடலாம். இப்போ வரைய போகிறதுக்கு பென்சிலில் வரைவோம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் போடணும்? ஒரு சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஓவல் அப்படியே கிராஸாக போட்டுங்க. நெக்ஸ்ட் இதிலேருந்து 2 லைன் அப்படியே ஷேப் வந்து வீயில் வர மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட் அதில் ஒரு இது மாதிரி ஒரு 2 ஸ்டெப்பு அப்படியே போட்டுக்கலாம். இங்கே மூக்கு ஒரு ஓவல் போட சொன்னால் சர்க்கிள், சின்னதாக சர்க்கிள் போட்டு இதை இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஷேப் இப்படி மாற்றணும். இப்படி வி மாதிரி அப்படி ஷேப் எடுத்து அதை மாற்றணும். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போட்டோம்ல, அதை அப்படி போட்டு அப்படி மாற்றணும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேப் அப்படியே கொண்டு வரணும். இதை அப்படி கொண்டு வரணும். அந்த ஷேப் மாற்றணும். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து அப்படி கொண்டு வா. அதில் ஒரு 3 ஸ்டெப் அப்படி அது மாதிரி போட்டுக்க. புரியுதா? அந்த ரெக்கையை போட்டுக்க. இங்கே கால், அந்த இதெல்லாம் அப்புறம் டீட்டெயில் அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது உள்ளே அப்படி வந்துடணும். அடுத்த கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த லெக் மட்டும் போட்டுட்டு கால் போட்டுருவோம். இப்போ இது கண்டினியூ பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு கேளையை அப்படி வரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி பார்த்துக்க. கண் இந்த ஷேப்பில் இருக்கணும். ஓகேவா? வரைஞ்சாச்சு. அப்புறம் நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்? ஒரு சர்க்கிள் போடணும். அதுக்கப்புறம் மூக்குக்கு ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் ஒரு ஓவல், அந்த உடம்புக்கான ஓவல், கீழே அந்த வாலுக்கு பெருசாக ஒரு வி ஷேப்பில் ஒரு கோடு. அதுக்கப்புறம் கிளியர் பண்ணும்போது இது மாதிரி இந்த ஷேப், இந்த ஏரியா ஷேப்பும் இந்த ஷேப்பையும் நம்ம கரெக்டாக பண்ணணும். இப்போ இங்கே வட்டமாக வரக்கூடாது, அதை அப்படி எடுத்து அப்படி போடணும். அதை லாஸ்ட்டாக கிளியர் பண்ணும்போது அதை கரெக்டாக பார்த்துக்கணும். சரி, இப்போ தேவையில்லாத லைன்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த தேவையில்லாத லைன்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு
ஓகே, இப்போது வரைஞ்சாச்சு. இப்போ இந்த வால் வந்து அந்த பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதை அழிச்சிருங்க, மரம் முன்னாடி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கலர் பண்ணிடலாமா? சரி, இதில் எல்லோ, டார்க் க்ரீன், லைட் க்ரீன், அப்புறம் கொஞ்சமாக ப்ளூ, ரெட் யூஸ் பண்ணலாம். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் எடுத்துக்க. இந்த மேலே ஃபஸ்ட் லைட்டாக அப்படி அப்ளை பண்ணு. இந்த கண்ணு சுற்றி கொஞ்சம் கேப் வச்சுக்க, அங்கே லைட்டிங் இருக்கட்டும், ஃபீல் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே லைட்டாக அப்படியே அப்ளை பண்ண. லைட்டாக இந்த க்ரீனு, லைட் க்ரீனை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக இப்போ எல்லோ கலர் எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு ரெட் கலர். சும்மா இந்த ரெக்கைக்கு மட்டும் லைட்டாக மட்டும் போட்டால் போதும். திரும்ப அந்த லைட் க்ரீன் வச்சு அந்த இடத்த அப்ளை பண்ணுங்கள். இப்போ இதில் ஒன்று டார்க் கலர் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் டார்க் க்ரீன் கொஞ்சம் எடுத்து நெக்ஸ்ட் இந்த ராக்கியோட டெப்த்து அதை போட்டுட்டு இந்த கால் இருக்குல்ல அந்த இடத்துல லைட் க்ரீனை யூஸ் பண்ணு. ஃபஸ்ட்டு லைட் க்ரீனோட லைட் ப்ளூ, கொஞ்சமாக ப்ளூ யூஸ் பண்ணால் க்ரீனாக அதுவே டார்க்காக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு காலுக்கு வந்து லைட்டாக நம்ம கோல்டன் ப்ரௌன் போட்டுக்க. நெக்ஸ்ட்டு ரெட் கலர் எடுத்துக்க. இந்த மூக்குக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டிங் இருக்கணும், அதனால் ஃபுல்லாக ரெட் அடிக்காமல் சும்மா அங்கே லைட்டாக அங்கே விட்டுருங்க. கீழே அதே மாதிரி கீழ் சைடு மட்டும் அடிச்சுட்டு அந்த ஒயிட் இருக்கட்டும். அந்த ஒயிட்டோட இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை ஒயிட் வச்சு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடும், அந்த கேப் தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கலர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ போட்டாச்சு. இங்கே கண்ணை சுற்றி கொஞ்சம் எல்லோ கலர் லைட்டாக இங்கே இன்னும் கொஞ்சம் எல்லோவாக தெரியுதுல்ல, லைட்டாக கொஞ்சமாக. நெக்ஸ்ட்டு
இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ கண்ணு கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். கண்ணில் ஃபஸ்ட்டு பிளாக் கலர் எடுத்துக்க. கொஞ்சமாக ஒன் சைடு மட்டும் லைட்டிங் வச்சு இந்த ஒன் சைடு அப்படியே ஒயிட் இருக்கட்டும். திரும்ப நம்ம ஸ்ட்ரெட்லர் வச்சு யூஸ் பண்ணும்போது அழகாக பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ உடனே பண்ணோம்னா ஃபுல்லாக அந்த லைட்டிங்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த கண்ணுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. சரி, இந்த மரத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இங்கே நம்ம ஒரு டார்க் கலர் வை, பிளாக் ஒன் சைடு டார்க் வச்சுட்டு, இந்த பக்கம் மேலே டார்க்னா அது லெஃப்ட் டார்க். அது கூட ப்ரௌன் எடுத்துக்க. ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடை ப்ரௌன் ஆக்கிக்கலாம். ரைட் சைடில் அப்படியே ஒன் சைடு ப்ரௌன். நெக்ஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் எடுத்துக்க. அதை இடையில அப்படியே ரெண்டுத்தையும் பிளாக்கும் அந்த ப்ரௌனையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரை எஃபெக்டாக போடு. திரும்ப லைட்டாக பிளாக் கலர் அது கூட மிக்ஸ் பண்ணிக்க. சரி, இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணால் தான் அழகாக வரும். ஓகேவா? அந்த டெப்த்துக்கு கொஞ்சம் டார்க் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் லைட்டாக. அப்புறம் இந்த கோடு. சரி, இப்போ நம்ம கலர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெட்லர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 8B பென்சில் வச்சுக்கலாம். பென்சில் வச்சு கரெக்டாக எப்படி நம்ம போட்டோமோ அதை அதே மாதிரி அழகாக போடணும். இதில் போடும்போது கவனிக்கணும். நம்ம கிரேயான்ஸ் மேலே பென்சில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக குட் வழிக்கு போயிடும். அதனால் பொறுமையாக பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்ம கிளி வரைஞ்சாச்சு. அழகாக அந்த லைன்ஸ் எல்லாம் கூட இந்த பென்சில்லே போடலாம். போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். சரி, இப்போ அழகாக ஒரு கிளியை வரைஞ்சாச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். 2 ஷேப் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? 2 சர்க்கிள், ஒரு ஓவல், அப்புறம் ஒரு 2 லைன் வி ஷேப்பில் போடணும். புரியுதா? நீங்களும் திரும்ப ட்ரை பண்ணுங்கள். இது வரையும் போது ஃபஸ்ட்டு சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா கிளி வராது. இந்த ஷேப்பு கண்டிப்பாக இங்கே நம்ம என்ன பண்ணணும், அதை அக்யூரேட்டாக பண்ணணும். அழகாக பண்ணால் தான் இது எடுத்து இப்படி போட்டால் தான் அந்த ஷேப் மாறும். புரியுதுங்களா? அந்த ஓவல் ஷேப்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளியோட தலை வராது. ஓகேவா?
இப்போ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு பேர்டு என்ன வரையலான்னு பார்க்கலாம். வெயிட். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம அன்னம் வரைய போகிறோம். சரி, அன்னம்னா எப்படி இருக்கும்? வாத்துக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் அவ்வளோ இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். மூக்கு கொஞ்சம் ஷேப் மாதிரி இருக்கும். கலர்லாம் ஒயிட்டாக, ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம அந்த படத்தை எப்படி வரையலாம் பார்க்கலாம். ஈஸியாக எப்படி வரையுதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் எப்படி இருக்கும், அந்த கொஸ்டின் மார்க் டைப்பில் தலையை வரைய போகிறோம். இப்போ இது கொஸ்டின் மார்க், ஓகேவா? இப்போ இதே ஷேப்பில் அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வருவோம். இங்கிருந்து அவ்வளோதான். இதுக்கு மட்டும் மூக்கு இப்படி கூறவே தான் வரும், புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு எப்படி போட சொன்னால் கொஸ்டின் மார்க் இல்லையா? இதை ஷேப் இப்படி மாற்றுங்க, அப்படி போட்டு இது கொஞ்சம் ப்ராடாக அப்படி எடு. இந்த இடத்துலையே இதை அப்படி திட்டு இப்படி ஒரு யூ ஷேப் மாதிரி எடுத்து அப்படி கொஞ்சம் ரெக்க மேலே தூக்குன மாதிரியே தான் அது இருக்கும், ஓகேவா? இப்போ இன்னும் கூட இது லென்த்தாக வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிளியராக வரையும்போது அதை பார்த்துடலாம். சரி, இப்போ செகண்ட் ஸ்டெப் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கொஸ்டின் மார்க் சொன்னோம் இல்லையா? அந்த கொஸ்டின் மார்க் போடும்போது நல்லா கொஞ்சம் அப்படி பெண்ட் பண்ணி போடுங்க. அப்படி தலை அப்படி பெண்டாகி வரும். இந்த இடம் அகலமாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு யூ ஷேப் மாதிரி கொடுத்து லைட்டாக இந்த ஷேப் கிளியர் பண்ணுங்கள். இதில் அப்படி போட்டுக்க. இப்போ இந்த இடத்துல மூக்கு லைட்டாக அப்படி போட்டால் போதும். ஓகேவா? சரி, இப்போது இந்த தேவையில்லாத லைனெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. போட்டு இந்த லைன்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒரு இந்த இடத்துல இன்னொரு அப்படி போட்டு உள்ளே வர ரெக்கையோட அந்த ஸ்டைலில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது வால் பகுதி. ஓகே, இப்போ அப்படியே தண்ணியில் இருக்கிற மாதிரி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வரைஞ்சாச்சு. நான் ஏற்கனவே நம்ம எறான்னு வரைஞ்சிருக்கோம். அது மாதிரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணும்போது நான் என்ன கலர் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன்? லைட்டாக அந்த நம்மளுடைய வயலட் இருக்குல்ல, வயலட்டோட தேர்ட் ஷேடு லைட் ஷேடு எடுத்துக்க. அதில் ஃபஸ்ட்டு லைட் கலர் யூஸ் பண்ணு, அப்புறம் லைட் ப்ளூவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷேப் அந்த பெண்டுக்கு லைட்டாக அடிங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ஷேப் கொடுங்க. சரி, நெக்ஸ்ட்டு லைட் ப்ளூ எடுத்துக்க. சும்மா அதை லைட்டாக, ரொம்ப கலர் வைக்க வேணாம், ஏன்னா ஒயிட் கலர் தான் திரும்ப அது மேலே ஒயிட் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளாட் டர்ன்லேயே அப்படி லைட்டாக அப்படி போட்டுக்க. சரி, இப்போ போட்டாச்சு.
நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணும்போது தொடச்சிக்க அதில் எல்லா கலர் இருந்ததுன்னா மேக்ஸிமம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஏரியாவில் பண்ணும்போது வேறு கலர் இருந்தால் மிக்ஸ் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுறது ஆயில் பேஸ்ட்ன்றதுனால தொடச்சி எல்லாத்தையும் கலர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. புரியுதா? சரி, திரும்ப இது எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணுவா. ஒவ்வொரு கலரையும் அப்படியே ஃபஸ்ட்டு லைட் வயலட் வச்சோம், லைட் ப்ளூ வச்சோம், எல்லாத்தையும் அப்படியே ஒயிட் வச்சு மர்ஜ் பண்ணால் அந்த ஒயிட் எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? மீதி நம்ம அந்த அவுட்லைனில் பார்த்துக்கலாம். இப்போது பேக்ரவுண்டில் எதுவும் கலர் இல்லை, அதனால் ஒயிட் உனக்கு எதுவாகும். அதனால் பேக்ரவுண்டு ஒரு கலரை நம்ம செட் பண்ணுவோம். இப்போ ப்ரௌன் கலர் எடுத்துக்க. ஓகே, இப்போ நம்ம அழகாக போட்டாச்சு. இந்த பேக்ரவுண்ட் போட்டாங்கன்னா தான் நம்ம அந்த ஸ்வான் வந்து வெளியே தெரியும். புரியுதா? அந்த ஒயிட் கலர்னால மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் நம்ம க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே சில்ட்ரன், நம்ம தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியை பாருங்கள். நம்ம நிகழ்ச்சியில் வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிங்க. உங்களோட ஸ்டடீஸுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ட்ராயிங்ஸை. புரியுதா? ஓகே, மீண்டும் நம்முடைய பேசும் ஓவியம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.